நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நமது சேனலுக்கு புதிய நண்பர்கள் யாரேனும் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தங்கம் விலை நாளுக்கு நாள் எகிரி வரும் நிலையில ஏழை எளிய மக்களால் தங்க நகைகளை நினைத்து கூட பார்க்க முடிவதில்லை. இன்னும் வரப்போகிற நாட்களில் தங்க விலை நிச்சயம் ஏறத்தான் செய்யும். இதற்கு நடுவில் பாடுபட்டு சேமித்து வைக்கும் நகைகளை திருடுவதும் கொள்ளையடிப்பதும் என ஒரு குற்றச்சம்பவம் அதிகரித்தபடியே உள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மம்மத் புலிக்கலோடி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த இளம்பெண். அவருடைய 2 வயது பெண் குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால குழந்தையை சிகிச்சை அளிப்பதற்காக நீலம்பூர் பகுதியில் உள்ள ஒரு பிரபல தனியார் கிளினிக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்க டாக்டர் இல்லாமலும் இருந்திருக்காங்க. அங்க மருத்துவர் வருவதற்கு தாமதமானதால பார்த்தீங்கன்னா வறண்டாவிலேயே அந்த இளம்பெண் காத்து கொண்டிருந்திருக்காங்க. அங்கேயே அவரது குழந்தையும் விளையாடி கொண்டிருந்திருக்கு. அப்போது எதிர்ச்சியாக கவனித்த போது விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த 3.5 கிராம் எடையுள்ள தங்க நகை மாயமாகி இருந்தது. இதனால பதட்டம் அடைந்த அந்த தாய் மருத்துவமனை வளாகம் முழுவதும் தேடி பார்த்தும் நகை கிடைக்கவில்லை. அங்கிருந்த மற்ற நோயாளிகளிடம் ஊழியர்களிடம் விசாரித்த போது ஒரு பெண் அந்த குழந்தையை நீண்ட நேரமாக மிகவும் பாசத்துடன் கொஞ்சிக் கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே அந்த பெண்ணை தேடி பிடித்து நகை குறித்து கேட்டபோது அந்த பெண் தனக்கு எதுவும் தெரியாது என அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காங்க. அத்துடன் முன்னுக்கு பின் அந்த பெண்மணி முரணாகவும் பேசியிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வளாகத்தில் இருந்த அனைவருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இது குறித்து நீலம்பூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சந்தேகத்திற்குரிய அந்த இளம்பெண்ணை பிடித்து விசாரணை நடத்தியிருக்காங்க. போலீசார் கேட்டபோது கூட அந்த பெண் எதற்கும் மசியவில்லை. அதனால போலீசார் அவரை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. அப்போதும் அந்த பெண் தனது பிடிவாதத்தை கைவிடவில்லை. தான் திருடவில்லை என்று தொடர்ந்து வாதிட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் போலீசாரின் அனுபவம் வாய்ந்த பார்வை அவர் மீது இருந்து விலகவில்லை. ஒருவேளை நகையை எங்கேயாவது மறைத்து வைத்திருக்கலாம் அல்லது விழுங்கி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் சந்தேகிக்க தொடங்கியிருக்காங்க. இதற்காக அந்த பெண்ணை கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஹெல்த் செக்அப் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. உடனடியாக அந்த பெண்ணையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு எக்ஸ்ரேவும் எடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்ரே முடிவுகளும் வந்தபோது அங்கிருந்த போலீசார் மற்றும் டாக்டர்கள் என மொத்த பேருமே ஆடி போயிருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன அந்த 3.5 கிராம் தங்க நகை அந்த பெண்ணோட வயிற்றுக்குள் இருப்பது எக்ஸ்ரே மூலம் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. இதற்கு பிறகு அந்த பெண்ணால சமாளிக்க முடியல. உண்மையை ஒப்புக்கொண்டிருக்காங்க. நீலம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமீனா என்பது அவரது பெயராம். இந்த பெண்மணிக்கு 35 வயதாகுது என்பதும் தெரிய வந்திருக்கு. கிளினிக்கில் குழந்தையை கொஞ்சுவது போல் நடித்து நைசாக அதன் கழுத்தில் இருந்த நகையை திருடியதாகவும் கையில் பிடிபட்டால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் நகையை தனது வாயில் போட்டு அப்படியே விழுங்கிவிட்டதாகவும் வயிற்றுக்குள் மறைத்து வைத்து விட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்றும் கணக்கு போட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் நவீன மருத்துவ தொழில்நுட்பமான எக்ஸ்ரே மூலம் அவரது தில்லுமுள்ளு அம்பலப்பட்டிருக்கு. இதையடுத்து சமீனாவை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. இப்போது சிக்கல் என்னவென்றால் வயிற்றுக்குள் இருக்கும் தங்க நகையை வெளியே எடுக்க முடியவில்லையாம். இயற்கையான முறையில வெளியே எடுப்பதற்கு அவருக்கு இனிமை கொடுக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையிலேயே அவரை அனுமதித்து போலீசார் தொடர்ந்து கண்காணிச்சும் வந்திருக்காங்க. ஆனாலும் பலமுறை முயற்சி செய்தும் நகை மட்டும் வெளியே வரவில்லை. இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் போலீசார் பெரும் தவிர்ப்புக்கு ஆளாகியிருக்காங்க. இது குறித்து அறுவை சிகிச்சை நிபுணர்களிடம் ஆலோசனையும் நடத்தி வராங்க. பொதுவாக இனிமா கொடுத்து பொருட்களை வெளியே எடுப்பது எளிமையான விஷயம் என்பதால் டாக்டர்கள் அதே முறையை தொடர்ந்து மேற்கொள்ளும் வராங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை